இள வயதில் புற்றுநோய் வருவது அதிகமாக இருக்கு நம்ம நிறைய படிக்கிறோம். இது உண்மையா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறது முக்கியம். 5லேருந்து 10% அதிகமாயிட்டு இருக்கு வருஷம் வருஷம். இது 25 வயசுல ஒரு தைராய்டு கேன்சர் வரும், 32 வயசுல ஒரு பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோயோ வருதுன்னு நம்ம பார்க்குறோம். நிறைய கேள்விப்படுறோம். இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம டெஸ்ட் பண்ணுறதும் அதிகமாக சின்ன ஸ்டேஜில் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பிக்கப் பண்ணுறோம், கேன்சரை ட்ரீட் பண்ணுறோம், க்யூர் பண்ணுறோன்றது உண்மைதான். தாத்தாக்கு இருந்தது, பாட்டிக்கு இருந்தது, அது மாதிரி வர்றது வந்து 10% தான். மற்ற 90 அது வந்து எல்லாமே லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட். நம்ம சாப்பிட்ற உணவு முறையில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு. நம்ம நிறைய பாஸ்தா, தந்தூரி ஐட்டம்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஹெவிலி ப்ராசஸ் ஃபுட்லாம் நம்ம சாப்பிட்றோம். இது எல்லாமே புற்றுநோய் வரதுக்கான காரணங்கள் அதிகமாக. கெமிக்கல், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா, அது சுற்றுப்புற சூழல் பாதிப்பு, இது எல்லாமே கேன்சருக்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த இளவயசில் வர புற்றுநோய் வந்து பிரச்சனை என்னன்னா, நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறது இல்லை. காரணம் இது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம விட்டுறது தான். இது வந்து கேஸாக இருக்கலாம், இல்லை வந்து நீ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க, ஸ்ட்ரெஸ் ஆகுதுனால இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு சிம்டம் இருந்தாலும், எந்த வயசு இருந்தாலும் அது புற்றுநோயாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. மருத்துவர் அணுகுவது முக்கியம். அது மருத்துவர் அணுகி நம்ம கரெக்டான நிலையில கண்டுபிடிச்சோம், ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சோன்னா நிச்சயமாக குணப்படும்.